பொல்லா பகைஞர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே, பொல்லா பகைஞர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே, நல்லாயன் கொள்ளும் காட்சி காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மரணம் கொடூரமானது. யாரும் அதை பார்த்து சிரிப்பதில்லை, ரசிப்பதில்லை. ஏன் இந்த சாவு? அதிலும் இளமையாக இருக்கிற 33 வயதுள்ள இளைஞருக்கு சாவு, கொடூரமான சாவு, சிலுவை சாவு. என்னிடத்தில் குற்றம் இருக்கிறதை யார் சொல்ல முடியும் என்று ஆண்டவர் சவால் விடுத்தார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்தை தியானித்து ஜெபித்து அதில் நாம் பங்கெடுக்க உங்களை அழைக்கின்றோம். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. முதல் நிலை, இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்படுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். இவன் சாக வேண்டும், சாக வேண்டும் என்று கூட்டம் கூக்குரலிடுகிறது. ஏன் சாக வேண்டும் என்று கேட்கவில்லை, எதற்காக இந்த நிலை என்று கேட்கவில்லை. பொறாமைதான் காரணம். அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. திருமணத்திற்கு முன்னாலே பங்கு தந்தைக்கு கடிதம் வருகிறது. பையன் சரியில்லை, திருமணம் முடித்திருக்கிறான் என்ற கடிதம். என்ன செய்வது? அந்த நேரத்தில் கொடூரமான காட்சி. இந்த திருமணம் எல்லாம் ஏற்பாடு ஆகிவிட்டது. பங்கு தந்தை பையனுடைய பெண்ணுடைய பெற்றோரை அழைத்து இவ்வாறு வந்திருக்கிறதே, என்ன செய்வது கேட்கிறார். நல்ல பெற்றோர்கள், எங்களுக்கு பையனை பற்றி நன்றாக தெரியும். பொறாமையின் காரணமாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவதற்காக இவ்வாறு செய்திருக்கிறாய் என்று அவள் சொன்னார்கள். உடனே பங்கு தந்தை எழுதி வாங்கி கொண்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தார். அன்பானவர்களே, பொறாமையின் காரணமாக ஆண்டவர் இயேசு சாக வேண்டும் என்று தீர்ப்பிடுகிறார்கள். எதற்காக தீர்ப்பிடப்படுகிறார் தெரியவில்லை. ஆனால் அவர் அங்கே தூண்டப்பட்டு இவன் எல்லாவற்றையும் கெடுக்கிறான். அந்த குருக்களை வாழ முடியவில்லை. நேர்மையானவர்களுக்கு அங்கே இடமில்லை, அநியாயம் செய்கிறவர்களுக்கு தான் என்று இவ்வாறாக இருந்த மக்கள் பொறாமையின் காரணமாக அவரை சாவுக்கு தீர்வு எடுக்கிறார்கள். பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், யூத பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து. ஆனால் ஆண்டவர் இயேசு எதுவும் பேசாமல் இருக்கின்றார். அன்பானவர்களே, பொறாமை நிமித்தமாக நாம் எத்தனை பேருக்கு நாம் துன்பங்களை கொடுத்திருக்கிறோம், அவருக்கு கெடுதிகளை விளைவித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் சிலுவையை உற்று நோக்கி சிலுவை சுமந்து வரும் இயேசுவிடத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான இயேசுவே, செய்யாத தவறுகளுக்காக நீர் பட்ட அவமானங்களும் வேதனைகளும் அளவிட முடியாதது. ஆனால் இவை அனைத்தும் நீர் எங்களுக்காகவே பொறுத்து கொண்டீர் என்பதை எண்ணும்போது மனது வலிக்கின்றது. ஆனாலும் உமது பாடுகளின் காரணம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருந்தும் பிறரை தீர்ப்பிடாதீர்கள் என்ற உமது வார்த்தையை மீறி பலருக்கும் பிலாத்துவாக மாறி நாங்கள் தீர்ப்பிடுகின்றோம். இயேசுவே, உமது பாடுகளை நினைத்தாவது நாங்கள் பாவம் செய்யாமல் உம்மை போல்
பொறுமை உள்ளவர்களாய் வாழ வேண்டிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரீரத்தின் இறக்கத்தினால் நித்திய சமாதான இடைப்பார கடவார்களாக. சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரால் துணிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவை சுமத்துகிறார்கள். மௌனமாக ஏற்றுக்கொள்கிறார். கொலை குற்றம் செய்கிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற சிலுவை, கரடுமுரடான சிலுவை, பாரமான சிலுவை. ஆனால் ஆண்டவர் இயேசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மௌனமாக ஏற்றுக்கொள்கிறார். எவன் ஒருவன் தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின் செல்லவில்லை என்றால் அவன் எனக்கு உற்ற சீசனாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் வருகிற துன்ப சிலுவைகளை பொறுமையோடு மௌனமாக ஏற்றுக்கொள்கிறோமா? ஒரு தாய், 4 பிள்ளைகள், குடியார கணவன், வேலைக்கு போக மாட்டான். 4 பிள்ளைகள் கூலி வேலை பார்த்து அந்த தாய் படிக்க வைக்கிறார்கள். புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நாள் கேட்டேன், என்ன பாதை செய்வது? இயேசு சிலுவையை சுமந்து சென்றார், நான் இந்த சிலுவையை சுமந்து செல்லுகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ சிலுவைகள் துன்பங்கள் வருகின்றன. அவற்றையெல்லாம் ஏற்று பொறுமையோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமையை சிலுவையை சுமந்து செல்லும் தெய்வத்திடம் மன்றாடுவோம். எங்கள் பாவங்களை சுமக்க வந்த பரம்பொருளே, சுமைக்க முடியாத பார சிலுவையை நீர் தட்டு தடுமாறி தரையில் விழுந்தாவது சுமந்திருப்பீர். ஆனால் எங்கள் பாவ சுமைதான் உம் உள்ளத்தை மிகவும் கடினப்படுத்தியிருக்கும். நீர் பாடுபட்டு சிலுவை சுமந்தபோது சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து அகமகிழ்ந்து ஏளனம் செய்தவர்களைப் போல் இன்று நாங்களும் துன்பப்படுகிறவர்களையும் துயரப்படுகிறவர்களையும் பார்த்து ஏளனம் செய்கின்றோம். எங்கள் மீட்பரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே. பாவ சுமையாலும் கடன் சுமையாலும் சோர்ந்து போயிருக்கும் நாங்கள் உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகின்றோம். எங்களை மன்னித்து ஏற்றருளும் தந்தையே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரீரத்தின் இறக்கத்தால் நித்திய சமாதான இழைப்பார கடவார்களாக. சிலுவை பலுவோடு மீண்டும் எழுந்தி துயர்களின் நினைவோடு எழுந்தி சிலுவை பலுவோடு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். பரிசுத்தமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறையாக சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். கரடு முரடான பாதை, களைத்து போன உடல், பசி தாகத்தோடு இருக்கிற இயேசு பரிதாபமாக கீழே விழும் காட்சி. அன்பானவர்களே, விழுந்த இயேசு
எழுந்து நடக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தடவை நாம் பாவத்தில் விழுந்தாலும் எழுந்து நடக்கக்கூடிய வல்லமையை, அந்த பாவ சோதனை விழுந்து நடக்கக்கூடிய தன்மையை கெஞ்சும் என்று ஆடுவோம். இந்த நேரத்திலே கல்லூரி மாணவன் ஒருவன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், அவன் கல்லூரியில் படிக்கும் பொழுது மற்ற நண்பர்கள் எல்லாம் அவனை கெட்ட பழக்கத்துக்கு இழுத்து செல்கிறார்கள். ஒரு நாள் ஜெபிக்க வந்தான். பங்கு தந்தை பார்த்து, மகனே, இயேசு சிலுவையின் பாரத்தால் விழுந்து அப்படியே கிடக்கவில்லை, எழுந்து நடக்கிறார். நீ இந்த தப காலத்திலே எழுந்து நடப்பாயாக, இந்த தீய பழக்கத்தை விட்டு விடுவாயாக. நண்பர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம், அதிலே மீண்டும் மீண்டும் விழுகின்றோம். குடிகாரத்தன்மை, சண்டை போடுகிற தன்மை, உழைக்காமல் சோம்பேறியாய் இருக்கிற தன்மை, பிறருடைய பேரை கெடுக்கிற தன்மை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையை உற்று நோக்கி அவர் எழுந்து நடப்பதை போல இந்த தப காலத்திலாவது இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தை விடுதலை பெற்று எழுந்து நடக்க வேண்டிய வல்லமையை, சிலுவையை சுமந்து செல்லும் இயேசுவிடத்திலே என்று ஆடுவோம். கருணை கடலே, பாவிகளாகிய எங்களால் தானே உமக்கு இத்தனை துன்பமும் வேதனையும். நாங்கள் செய்த பாவங்கள் தானே. எங்களை பாவத்திலிருந்து மீட்க உமது உயிரை விலையாக கொடுக்க துணிந்தீர். எங்களிடம் எதையும் விலையாக கேட்கவில்லையே. அது உமது நிபந்தனையற்ற அன்பின் வெளிப்பாடல்லவா? எதிலும் தவறி விழாதபடி ஆறுதலாய் இருக்க வேண்டிய நல்ல மனதையும் நல்ல சூழ்நிலைகளையும் எங்களுக்கு தாரும் நல்ல பிதாவே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரீரத்தின் இரக்கத்தினால் நித்திய சமாதான பார கடவார்களாக. அன்பானவர்களே, இந்த மரித்த விசுவாச ஜெபம் சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பங்களை மரித்தவர்களை நினைத்து இந்த சிலுவை பாதையை அவர் மீட்புக்காகவும் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். துயருற்றி உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார், தாங்கிட உன்னா துயருற்றே. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் அன்பு தாயை சந்திக்கின்றார். சிலுவை சுமந்து கொள்ளுகிற இயேசுவை சந்திக்கிறார். ஒரே மகன் தன்னை காப்பாற்றுவார், தனக்கு எல்லாமாய் இருப்பார், தனக்கு பேரும் புகழும் பெற்று தருவார். இன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோனாக காக்க வேண்டும் என்று காத்திருந்த தாய், கொடூரமான காட்சி, முகமெல்லாம் வாடி இரத்த காயங்கள், நடக்க முடியாத சோர்வுற்ற கால்கள். அந்த நேரத்திலே தன் மகனை சந்திக்க அந்த வியாகுல தாய், அன்பு தாயே, உமது மகிழ்ந்த கொடூர நிலைக்கு காரணமாய் இருப்பது நாங்கள் தான், எங்கள் பாவங்கள் தான். கடந்த கிறிஸ்மஸ் சமயத்திலே ஒரு இளைஞருடைய சாவுக்கு சென்றிருந்த அடக்க பூசை, பரிதாபமான காட்சி. ஒரே மகன் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக அவன் இங்கே இருந்து திருச்சிக்கு டூவீலரிலே போய் கொண்டிருக்கிறான். அவனும் இன்னொருவனும் இரவு நேரத்திலே விபத்தில் உள்ளாகி அதே இடத்துல இறந்து விட்டான். ஒரே மகன். திருமணத்துக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த தாய் இன்னும் அந்த பெரிய சோகத்திலிருந்து விடுபடவில்லை. எங்களுக்கு என்ன இருக்கிறது, இந்த சொத்தெல்லாம் எதற்கு, ஏன் கடவுள் இப்படி செய்கிறார் என்று அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையை உற்று நோக்குங்கள் அம்மா, எதவியாவுல தாயை உற்று நோக்குங்கள். அந்த தாய் உங்களுக்கு சம்பாவனையும் ஆறுதலும் கொடுப்பாய் என்ற ஆறுதலான வார்த்தை தான் அந்த திருப்பலியிலே சொல்ல வேண்டியிருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தாய்மார்களுக்கு நாம் கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது, அவள் வேதனைப்படும் பொழுது
வியாகுல தாய்க்கு தான் கொடுக்கிறோம், வியாகுல தாயின் மகனுக்கு தான் கொடுக்கிறேன். உணர்ந்து நாம் நம்முடைய பெற்றோருக்கு துன்பதொலைகள் கொடுக்காமல் இருக்க வேண்டிய வல்லமையை சிலுவையை சுமந்து செல்லும் இயேசுவிடத்திலே மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எங்கள் கடவுளே, யாருக்காக நீர் இத்தகைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டீர்? இதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் தானா? எங்களை மீட்க நீர் நடத்திய துன்பப் போராட்டத்தில் அன்னையையும் பங்கு பெற செய்தீரே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எங்கள் பெற்றோருக்கு வேதனையை உருவாக்கி இதயத்தை நோக செய்திருக்கின்றோம். எங்களை மன்னியும். நாங்கள் இனியும் பாவத்தில் வீழ்ந்து விடாமல் எங்களை காத்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரிவு திடக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவார்களாக. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தின அன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 5ஆம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமந்து செல்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். சீரோன் ஊரான சீமோன் இயேசுவுக்கு முன் வந்து சிலுவையை சுமக்க உதவி செய்கின்றான். கொடூரமான காட்சி. எப்போது கீழே விழுவாரோ மடிவாரோ என்ற அங்கலாய்த்து சிலுவையை சுமந்து சொல்லும் இயேசுவுக்கு யாரும் முன் வந்து உதவி செய்யவில்லை. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் துன்பதுயரத்தால் பல வகையான கஷ்டத்தால் கஷ்டப்படும் நேரத்திலே பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறோம். பணம் படைத்தவர்களுக்காக உதவி செய்வோம், பதவியில் உள்ளவர்களுக்காக உதவி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை உதவி செய்யும் பொழுது அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு, முதியோர்களுக்கு நாம் முன் வந்து உதவி செய்கிறோமா? அப்படி செய்யவில்லை என்றால் இந்த நேரத்திலே, இந்த தபக்காலத்திலே, ஆண்டவரே, முடியாத மக்களுக்கு நாங்கள் முன் வந்து சீமோனை போல உதவி செய்ய வேண்டிய வல்லமையை சிலுவையை சுமந்து செல்லும் இயேசுவிடத்திலே மன்றாடுவோம். எங்களை தாங்கும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் உள்ளமும் உடலும் சோர்ந்து போய்விட்டன. எங்கள் பாவங்களை மன்னிக்கவும், துன்பங்களை போக்கவும், துயரங்களை மாற்றவும் வல்லவர் நீர் ஒருவரே. எங்கள் பாவங்களை மன்னித்து நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தருளும். உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரீர நடக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவார்களாக. நிலையாய் பதிந்தது உம் வதனம், அன்பில் நிலையாய் மாறின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது உம் வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 6ஆம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகால் முன் வந்து துடைக்கிறாள். படை வீரர்களால் சூழப்பட்டு யாரும் இயேசுவிடம் செல்ல முடியாத நிலை. ஆனால் அவருடைய கொடூரமான காட்சியை, முகத்தை வெரோனிகால் தூரத்தின்று பார்க்கிறாள். பயந்து விடவில்லை, துணிச்சலோடு உள்ளே செல்கிறாள்.
தன்னிடமிருந்த அந்த துணியால் அவருடைய திருமுகத்தை துடைக்கிறாள். அன்பானவர்களே, வாழ்க்கையில் துணிச்சல் இல்லை என்றால், வாழ்வதற்கு துணிச்சல் இல்லை என்றால் நமக்கு எந்த சம்பாவனையும் இல்லை. வெரோனிகால் படை வீரர்களால் சூழப்பட்டு இருந்தாலும், யாருக்கிட்டே போக முடியாமல் இருந்தாலும், துணிச்சலோடு முன் வந்து சென்று இயேசுடைய திருமுகத்தை துடைக்கிறாள். அன்பானவர்களே, இந்த காலத்திலே தாய்மார்களுக்கு, திருமணம் முடிக்காமல் இருக்க வாலிப பெண்களுக்கு, திருமணம் முடித்து குடும்பத்தை நடத்த முடியாமல் தத்தளிக்கிற பெண்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் குடும்பத்தை நடத்த முடியாது. துணிச்சலான உள்ளத்தை வெரோனிகால் அங்கே சென்று துணிச்சலோடு முகத்தை துடைத்தால் சாதனை புரிய ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, என் கணவரோடு, என் மாமியாரோடு, மற்றவர்களோடு நான் குடும்பத்தை நடத்துவேன் என்ற துணிச்சலை தாரும் ஐயா. நான் கல்யாணம் முடிக்க எனக்கு வல்லமை தாரும். ஒரு தாய் தன்னை மகள் 30 வயது திருமணம் முடிக்காமல் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ஃபாதர், ஏதாவது அவருக்கு சொல்லுங்கள் ஃபாதர், என்ன செய்வதென்று. ஃபாதர், இப்போது வேண்டாம் ஃபாதர் என்று அந்த மகள் சொல்லுகிறார். துணிச்சல் இல்லாத சுயநலம் நிறைந்த வாலிப பெண்கள் அநேகமாக இருப்பதை பார்க்கிறோம். துணிச்சலோடு நான் திருமணத்தை நடத்தி சாதனை புரிந்து குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்கிற அப்படிப்பட்ட துணிச்சல் இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எங்கே பார்த்தாலும் பயத்தோடு இருக்கிறவர்கள். அன்பர்களே, இந்த நேரத்திலே தாய்மார்களே, சகோதரிகளே, வெரோனிகாவை போல துணிச்சலான உள்ளத்தை கொடுக்க சிலுவையை சுமந்து சொல்லும் இயேசுவிடத்திலே மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய திருமுகத்தை வெரோனிகா துடைத்த போது உம் முகத்தை அதில் பதிவு செய்தீரே. நாங்களும் பிறருடைய துயருற்ற முகத்தை துடைத்து அதில் உமது திருமுக தரிசனத்தை காண வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சர்வேச இலக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பார கடவார்களாக. பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இறைப்பட வந்தீர், எனக்காக இறைப்பட வந்தீர், எனக்காக. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். இயேசு சிலுவையின் பாரத்தாலே கீழே குப்புற விழுகிறார். தளர்ந்து போன கால்கள், கடும் வெயில், தள்ளாடி தள்ளாடி நடந்து செல்ல இயேசு சிலுவையின் பாரத்தாலே கீழே குப்புற விழுகிறார். உடலில் வலுவில்லை, உள்ளத்திலோ அவருக்கு வலு இருக்கிறது. தந்தை கொடுத்த கட்டளை நான் முடித்து வைப்பேன். தன் பலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து திரட்டி மீண்டும் சிலுவையை சுமந்து எழுந்து நடக்கிறார். அன்பான மகனே, எத்தனையோ முறையிலே குடிப்பழக்கம், எத்தனையோ கெட்ட பழக்கம், சண்டை போடுவது, வீணாக நேரத்தை வீணாக்குவது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட தீய பழக்கத்தாலே விழுந்திருக்கும் நாம் எழுந்து இயேசு பின்பற்றி செல்லி நடக்க, தீய பழக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் காட்டிய பாதையில் எழுந்து நடக்க வேண்டிய வல்லமையை சிலுவையை சுமந்து செல்லும் தெய்வத்திடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இயேசுவே, உமது உள்ளம் தளர்ந்ததால் தானே உம் கால்கள் தடுமாறியது. நீர் எங்கள் மீது அன்பு காட்டி மன்னிப்பதால் தானே நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கின்றோம். நாங்கள் உமது தியாகத்தையும் உமது அன்பையும் எங்கள் பாவங்களால் நீர் பட்ட துன்பத்தையும் உணர்ந்து எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாய் வாழ வேண்டிய நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சரிவேச இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவார்களாக. பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நல்கி வழி தொடர்ந்து விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பரிசுத்தபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 27, 28. பெருந்திரளான மகளிர் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்து கொண்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுது புலம்புங்கள் என்று ஆறுதல் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தான் படுகிற பாடுகளை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய துன்பத்தை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் நம்மை பார்த்து, நாம் செய்கிற பாவ அக்கிரமங்களை பார்த்து கண்ணீர் வடித்து மனம் திரும்பும்படியாக நமக்காக வேண்டுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய பாவத்திற்காக அழ வேண்டும், பாவத்தில் எழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு தன்னை மறந்தவராக, தன்னுடைய சிலுவையின் பாடுகளை மறந்தவராக நம்மையே நினைக்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். ஒரு தாய் ஒரு கல்லூரி மாணவியோடு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவர் பார்த்து கேட்கிறார், அம்மா உங்களுக்கு என்ன வியாதி அம்மா, மெலிஞ்சு போய் இருக்கிறே என்று கேட்கிறார். அந்த தாய் சொல்லுகிறார்கள், எனக்கு இல்லை டாக்டர், என் மகளுக்குத்தான் சுகமில்லை என்று சொல்லுகிறார். என்னம்மா மகள் நன்றாக இருக்கிறாளே என்று கேட்டதற்கு, உங்களுக்கு வியாதி இல்லை, இருக்கு டாக்டர், அவையெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன், ஆண்டவர் பார்த்து கொள்வார், என்னுடைய வியாதியெல்லாம் ஒப்படைத்து விடுகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்ப கஷ்டங்கள் வியாதியே நினைத்து கொண்டு மடிந்து போய்விடக்கூடாது. எனக்கு உடம்பு சுகமில்லை, எனக்கு இது இல்லை அது இல்லை என்று நம்மையே நொந்து கொண்டு இருக்காமல் ஆண்டவருடைய வல்லமையை நம்பி, அவர் கொடுக்கும் சக்தியை நம்பி அந்த தாய் தன் மகளுக்காக வருகிறார்கள். தன்னை பற்றி கவலைப்படவில்லை. ஆண்டவர் இயேசு எருசலேம் மகளிரை பார்த்து உங்கள் மக்களுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய துன்ப துயரங்களை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டிய வல்லமையை, சக்தியை கொடுக்க சிலுவையை சுமந்து செல்லும் தெய்வத்திடம் மன்றாடுவோம். அன்பின் உறைவிடமே, நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர். பாவம் எதுவும் அறியாத உம்மை குற்றவாளியாக்கி கொடுமைகள் செய்து கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லும் நிலையிலும் வழியில் கதறி எழுத பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னீரே. இத்தகைய இரக்கமுள்ள இதயத்திலா நாங்கள் எங்கள் பாவ அம்பை எய்தினோம். இரக்கமுள்ள இறைவா, எங்களை மன்னியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சரிவேச இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவார்களாக. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தி கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தே. மூன்றாம் முறையாய் நீ விழுந்தி எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார்.
திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதே என்றால் பரிசுத்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவராய் இயேசு பாரமான சிலுவையின் பாரத்தாலே 3ஆம் முறை கீழே விழுகிறார். பரிதாபமான காட்சி, கொடூரமான காட்சி. உடலிலே பலமில்லை, ஆனால் உள்ளத்திலே பரம தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்ற அந்த பெரிய உள்ளத்தை படைத்தவராக சிலுவையை எழுந்து சுமந்து செல்கிறார். கல்வாரி மலையை நோக்கி செல்கிறார். பரமதந்தையின் விருப்பப்படி நான் என் உயிரை அந்த கல்வாரி மலை கொடுக்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு செல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சுமக்க முடியவில்லையே, எப்படியாவது விட்டுவிடலாமே என்று தளர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவை இந்த மறையும் விழுந்தபடியால் நாம் அவரை உற்று நோக்குவோம். எழுந்து நடக்க வேண்டிய, துன்பத்தை சுமக்க வேண்டிய வல்லமையை, எந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுக்க சிலுவையை சுமந்து செல்லும் இயேசுவிடத்திலே மன்றாடுவோம். உடலோ பலவீனமானது, பாவ சோதனை நிறைந்தது. ஆனால் ஆண்டவர் கொடுக்க உள்ளம் வலிமை, மன வலிமை உயர்ந்தது. மன வலிமையை கொடுக்க சிலுவையை சுமந்து செல்லும் தெய்வத்திடம் மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை மன்னியும். பிறரை ஏளனமாக பேசி கேலி செய்வது, ஆபாசமாய் பேசி அழ வைப்பது, ஆதரவற்றவர் என்றால் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது என்று நாங்களும் படை வீரர்களாய் மாறி எங்கள் வீரத்தை காட்டி வருகின்றோம். அன்பு தந்தையே, அனைத்தும் ஆளும் வல்லமையுள்ள இறைவா, எங்களை மன்னியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சர்வேஸ் இரக்கத்தால் நித்திய சமாதான இடைப்பார கடவார்களாக. உடைகள் களைத்திட உமை தந்தீர், இரத்த மழைகள் திறந்திட மெய்நொந்தீர். உடைகள் களைத்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் உடலில் ஒட்டி இருந்த ஆடையை அகற்றுகிறார்கள். உடலெல்லாம் காயங்கள், காயங்களிலே படிந்திருந்த ஆடை அகற்றப்படுகிறது. காயங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு இரத்தம் கொட்டுகின்றது. வழி பொறுக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு இந்த துன்பத்தை நமக்காக ஏற்றுக்கொள்கின்றார். உடல் முழுவதும் காயங்கள், அதிலிருந்து கொட்டிய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை அகற்றும்படியாக மன்றாடுவோம். நண்பர்களே, எத்தனையோ வகையிலே நமது ஆடை அலங்காரங்கள் இருக்கின்றன. நமது ஆடை அலங்காரங்கள் பிறருக்கு தூண்டுதலாக, பாவத்துக்கு தூண்டுதலாக இருக்கின்றதா? வெளிப்படையாக சோகத்தை காட்டுவதற்காக இருக்கிறதா? நாம் ஆடை அணியும் பொழுது ஆண்டவர் இயேசுப்பட்ட பாடுகளை பார்த்து நம்முடைய ஆடை அலங்காரத்திலே சாதாரணமாய் இருக்க வேண்டிய அந்த மன வலிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சுமந்து செல்லும் இயேசுவிடம் மன்றாடுவோம். தூயவரான இயேசுவே, துரோகங்களை துணிவுடன் செய்யும் நாங்கள் பலருடைய முன்னிலையிலும் கேலி பேசி அவர்களின் மனதை காயப்படுத்தி அவர்களது தன்மானத்தை உரித்து விடுகின்றோம். காயப்பட்டவர் உள்ளத்தை மேலும் மேலும் காயப்படுத்தி அவர்களது தன்னம்பிக்கையை இழக்கச் செய்கின்றோம். வயது முதிர்ந்த பெற்றோர்களை அவர்களது அனைத்து உடைமைகளையும் உரிந்து எடுத்துவிட்டு அவர்களை அனாதைகளாய் விட்டுவிடுகின்றோம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சர்வீஸ் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவார்களாக.
பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். கல்வாரி மலையின் உச்சியை அடைந்த உடனே இயேசுவை சிலுவையிலே கிடத்துகிறார்கள். கைகாலாம் இழுத்து கூர்மையான ஆணிகளால் அறைகிறார்கள். அந்த கூர்மையான ஆணிகள் அவருடைய கையிலே இருந்து ஆழமாக பதிந்து அந்த சிலுவை மரத்திலும் அந்த ஆணி பதிகிறது. அப்போது அந்த சிலுவை மரம் அழுது கத்துகிறது, அப்பா ஏன் அந்த பரிதாபமான அந்த பாவமில்லாதவரை நீங்கள் ஆணியால் அறைகிறீர்கள்? நீங்கள் அறைகிற ஆணி அவரை மட்டுமல்ல, எனது சிலுவை மரத்தையும் துளைத்து எனக்கு வேதனை உண்டாக்குகிறதே. உங்களுக்கு இரக்கம் இல்லையா? ஈவு இல்லையா? அந்த மனிதனை அறைகிறீர்கள், என்னையும் இந்த ஆணிகளால் அறைந்து சாகடிக்கிறீர்களே என்று அந்த மரம், சிலுவை மரம் கண்ணீர் விட்டு அழுகிறது. அன்பானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமும் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிற நேரத்திலே அந்த துன்பமெல்லாம் இயேசுவுக்கு கொடுக்கிறோம். இயேசுவை கொடுக்கும் பொழுது பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த சிலுவையின் பாதையிலே, இந்த தவ காலத்திலே பிறருடைய மனதை நோவப்படுத்தாமல், அவரை காயப்படுத்தாமல், அவர்கள் துன்பத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டிய வல்லமை கெஞ்சி, அதே நேரத்திலே குடும்பங்களிலே கணவன் மனைவி மத்தியிலே ஒரு கணவர் எப்போதும் மனைவியை திட்டிக் கொண்டே இருப்பார். எப்போதோ நடந்த சம்பவத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த தாய் என்ன செய்வதே தெரியவில்லை. இறந்து போய்விடமா? ஏன் 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை சுட்டி காட்டி காயப்படுத்துகிறார். நாம் அவ்வாறு இருப்போம் என்றால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பிறருக்கு துன்பத்தை கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைய நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டிய ஆசிரியரை சிலுவையை சுமந்து செல்லும் தெய்வத்திடம் மன்றாடுவோம். நேச இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் கடும் துன்பத்தை அனுபவித்தீர். எங்களுடைய பாவங்களால் தான் உம்மை சிலுவையில் அறைய செய்துள்ளனர். இனியும் நாங்கள் மனம் மாறாவிட்டால் எங்களை யார் மீட்பார்? விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொன்னீர். நீர்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். உமது வலது பக்கத்தில் உள்ள கல்வனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று சொன்னீரே. நாங்களும் பேரின்ப வீட்டில் அருகில் அமரும் பாக்கியத்தை எங்களுக்கும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரீரத்தின் இரக்கத்தினால் நித்திய சமாதான இடைப்பார கடவார்களாக. உமை விட்டு பூமியிருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு, இன்னுயிரகன்றது உமை விட்டு. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். பறவைகளுக்கு தங்குவதற்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்குவதற்கு குழிகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று ஆண்டவர் சொன்னார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர்
தரையில் கூட தன் ஜீவனை விட முடியாமல் அந்தரத்திலே சிலுவையிலே உயிரை விடுகிறார். சிலுவையை உற்று நோக்கும் மகனே மகளே, நம்முடைய பாவங்கள் தான். அவர் இந்த பாவங்களுக்காக தன் உயிரையே சிலுவையில் அர்ப்பணிக்கிறார். என்னுடைய பாவத்தை எல்லாம் மனதில் வைத்து தாவீது ராஜா பாடிய பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான அந்த சங்கீதம். அதை பாடி பாவங்களை அறிக்கையிட்டு சிலுவையில் தொங்கும் இயேசுவுடைய இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்த செபித்து பாடுவோம். பாவம் செய்தேன் சுவாமி, இரக்கமாய் என்னை பாரோ. பாவம் செய்தேன் சுவாமி, இரக்கமாய் என்னை பாரோ. ஆண்டவரே, பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்திருக்கிறேன். உமது பரிசுத்த தன்மைக்கு விரோதமாக பாவங்கள் செய்திருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் கழுவி என்னை தூய்மைப்படுத்தோ. பாவம் செய்தே சுவாமி, இரக்கமாய் என்னை பாரோ. சிலுவை நோக்கு மகனே மகளே, அவருடைய இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துவதாக, தூய்மை பெற்ற மக்களாக கடந்த கால பாவத்தையெல்லாம் என் இயேசு சிலுவையில் இருந்து மன்னிக்கின்றார். என் நம்பிக்கையோடு ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும் ஐயா. நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்தீர். ஒரு நாளும் மறக்காத நம் இயேசு மரித்தாரோ. பாவிகளுக்காக பரமன் மரித்தாரோ. என் இயேசுவே, என் மீது இரக்கம் வையோ. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சரீர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவார்களாக. துயருற்று துடித்தாள் உள்ளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உள்ளம் நொந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்படுவீர், எனக்காக இடர்படுவீர், எனக்காக. 13ஆம் நிலை. அன்னையின் மடியில் இயேசுவின் திருவுடல். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வியாகுல தாயின் மடியில் மரித்த இயேசுவின் திரு உடலை கிடத்துகிறார்கள். காயங்கள் நிறைந்த உடல், கண்ணுக்கு பார்க்க முடியாத தொல்லை. வியாகுல தாயே, உமது மகன் சாவுக்கு நாங்கள் தான் காரணம் அம்மா. அந்த இயேசுவை சிறு குழந்தையாய் இருந்த பொழுது, தேவாலய காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பொழுது, சிமியோன் குழந்தையை கையிலே ஏந்தி, இந்த குழந்தை உன்னுடைய இதயத்தை வாள் ஒன்று ஊடுருவும், அநேகருக்கு அழிவு ஆகும் தீமையாய் இருக்கும் என்று சிமியோன் சொன்ன வாக்குறுதி இந்த நேர் நிறைவேறுகிறது. வியாகுல தாயே, உம்முடைய மக்களாய் எங்களுக்காக, பாவிகளாய எங்களுக்காக, விசுவாச தலைச்சூற்ற எங்களுக்காக, பாவத்திலே விழுந்து கிடக்கிற எங்களுக்காக, பரிசுத்த தாயே எங்களுக்காக மன்றாடுங்கள் அம்மா. அருள் நிறைந்த அன்னையே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் வேறு தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரும். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரிவு நடக்கத்தினால் நித்திய சமாதான நிறைப்பார கடவார்களாக. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்படுவீர், எனக்காக இடர்படுவீர், எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 வசனங்கள் 50 53 வரை. யோசேப்பு என்னும் ஒருவர் இருந்தார். பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் உடலை கேட்டார். அவருடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கி வெள்ளத் துணியால் சுற்றி பாறையில் கடற்கரையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் மனிதனுக்கு எவ்வளவு இடம் தேவை! பண ஆசை, பெண் ஆசை, பெண் ஆசை, நில ஆசை எல்லாம் பெற்றிருக்கும் நாம். நண்பர்களே, நம்முடைய முடிவு எதையும் எடுத்து செல்வதில்லை. நாம் எதையும் நம்மோடு எடுத்து செல்வதில்லை. ஆனால் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவோ வீட்டு பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள். ஒரு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு இடம் வாங்கி வீடு கட்டினார்கள். தந்தை இறந்து விட்டார். தாய் முடியாமல் இருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் 4 பிள்ளைகள். அந்த வீட்டை விற்றுவிடலாம், நாம் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். தாய்க்கு வேதனை. கோர்ட்டுக்கு போவோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நிலத்துக்காக, சொத்து சுகத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற நாம் நமது முடிவை நினைத்து கொள்வோம். ஒருவர் பணக்காரர், அவர் தன் நண்பரிடம் சொல்லுகிறார், நான் அங்கே 2 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், இங்கே 2 கிரவுண்டு வாங்கி போயிருக்கேன், அங்கே 4 கிரவுண்டு அப்படியே அடிக்கொண்டே போனார். அப்போது அந்த நிலம் பேசினது, தம்பி, நான் உனக்கு சொந்தம் இல்லை, நீ தான் எனக்கு சொந்தம். உன் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மண்ணில் தான் புதைக்கப்பட்டிருக்கார், என்னுடைய மண்ணிலே. உன்னை அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன்னையும் வாங்கி போட இருக்கிறேன், மறந்துடாத. எனவே இந்த இடம் உனக்கு சொந்தமில்லை என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நிலத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக நாம் வீணாக சண்டை போட்டு அழிந்து கொண்ட நேரத்திலே ஆண்டவரை உற்று நோக்கி, மனிதா, உனக்கு முடிவு இருக்கிறது, அந்த முடிவை நோக்கி நீ பிரயாணம் செய்வாயாக, உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாய் என்பத சிந்தனையை கொடுக்க இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீரே உண்மையான கடவுள் என்றும் நீரே எங்களை மீட்ட ஆண்டவர் என்றும் நாங்கள் உணர்ந்து உமது வழித்தடத்திலே என்றும் வழிநடக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாச ஆத்மாக்கள் சரிவு இலக்கத்தால் நித்திய சமாதான இளைப்பார கடவார்களாக. பரிசுத்த பாப்பிரசர் கருத்துக்கள் நிறைவுடும்படியாகவும் இந்த சிலுவை பாதையின் வழியாக நமக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கவும் உத்தரிக்கிற ஆத்மாக்கள் அவர்கள் ஆன்மை இளைப்பாறு அடையவும் செபிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த அன்னையே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவையின் பாதையை தியானித்த நமக்கு ஆண்டவராய் இயேசு பாவ மன்னிப்பும் சமாதானம் கொடுத்து நம்மை புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.